வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தாங்க வந்துருக்கோம். நம்ம கோவளம் பக்கத்தில் இருக்க செம்மஞ்சேரி தான் வந்துருக்கோம். நான் இன்றைக்கி செம்மஞ்சேரி வரதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கடல் வந்து சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, ஒரு வாரமாகவே. அதனால் இன்றைக்கி வந்து கோவளம் அப்படி செம்மஞ்சேரி ரெண்டுத்துல போய் பார்ப்போம், எங்கே வந்து மீன் கிடைக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போயிருந்தேன். செம்மஞ்சேரி தான் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா கடல் வந்து சீற்றமாக இருந்தது, ரொம்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் வந்து கடலுக்கு வந்து மீன்கள் வந்து அதிகமாக போகலங்க. இன்றைக்கி வந்து மொத்த போட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இல்லை 8 போட்டை தான் போச்சு கடலுக்கே. மற்ற போட்டெலாம் இன்றைக்கி போகல. இன்றைக்கி அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு, மீனோட ரேட்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க உள்ளே போய் போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தாங்க ஃபஸ்ட்டு போட்டே வந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ கூட்டம். எல்லாருமே வந்து அந்த போட்டில் வந்து என்ன மீன் வந்திருக்கு பார்க்கலான்னு தான் போயிருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அந்த போட்டை சுற்றி எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதில் வந்து சூப்பரான மீன் வந்து 2 மீன் சூப்பரான மீன் இருந்தது. என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஐவாவால். இங்கே பாருங்கள் அப்படியே லைவாகவே இருக்குது. அது என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர்கிட்ட கேட்போம் என்ன ரேட்டு போகுதுன்னு இந்த ஐவாவால். எவ்வளோ இருக்குது? அது எவ்வளோ கேட்கணும் கொடுப்போம். 1200 1500 கேட்போம். இது வெள்ளை வாவலா? ஆமாம், வெள்ளை வாவல். ஐவாவால் அது எவ்வளோ ரேட்டு? இது 1800 ரூபா போகுது கிலோ. 1800? ஃப்ரெஷ் மீன். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் கிடைக்கும் போதே வாங்கிடணும். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்லாம் இருந்தது. நாக்கு மீன், அதுக்கப்புறம் நவர மீன், அதுக்கப்புறம் ஊடா மீன்லாம் இருந்தது. இந்த ஊடா மீன்லாம் பார்த்தீங்கன்னா கூறு வந்து 400 ரூபாங்க. 500 ரூபா சொல்லி 400 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் நாளைக்கு வந்து இந்த ரேட் நீங்கள் வாங்க முடியாது. நாளைக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்டும் வந்து இருந்தது. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இப்போ இந்த நண்டு வந்து 800 ரூபாங்க. இந்த நண்டு எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோக்கு மேலே இருக்கும். 800 ரூபா. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் அந்தளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஒரு போட்டு தான் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் போட்டே வரல. எல்லா போட்டுமே கடலில் இருக்குது பாருங்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 7 போட்டு தான் கடலுக்கு போச்சு. அதனால தான் கூட்டம் இந்த அளவுக்கு இருக்குது சனிக்கிழமையே. இல்லையே சனிக்கிழமைனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது, அதுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமையே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஏன் கூட்டம் தெரியுதுன்னா வந்து போட்டு வந்து போகலன்றதுனால தான். இங்கே பாருங்கள் அங்கே ஒரு போட்டு வருது. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்த மீனை கையில இருந்து புடுங்குறீங்க. எனக்கு காரப்பொடி மட்டும் தட்டி விட்டாரு. போன போட்டில் பார்த்துருப்பீங்க நீங்களே, எப்படி அடிச்சினாங்க பார்த்தீங்களா? மீன் வந்து கொட்டை கூட உள்ள அந்த அளவுக்கு வந்து எனக்கு உனக்கு பிச்சுக்கிறாங்க மீன். வந்த மீன், அந்த மீனில் என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கரா மீன், அதுக்கப்புறம் வந்து ஐல மீன், இதெல்லாம் தான் இருந்தது. இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு. இந்த போட்டுக்கு வாங்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் பொறுமையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு மீன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மீன் ரேட்லாம் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் மீன் ரேட்லாம் அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் மீன் கிடைக்கல. இந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் அதே மாதிரி தான் பண்ணாங்க. அதில் கொட்டவே விடலை, அப்படியே அடிச்சு பிடிச்சிக்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நெத்திலி மீன்லாம் இருந்தது. நெத்திலி மீன், அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி, ஐல மீன், அதுக்கப்புறம் சங்கரா மீன், ரோமியோ சங்கரா. ஆனால் சின்ன சின்னது தான். ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இந்த போட்டில். ஏன்னா மீன்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. எவ்வளோ? 800. 800. உள்ள வந்து
நான் வாங்கினா ஐயா 100 ஐயா காலையிலேருந்து நிற்கிறேன் ஐயா ஒன்றா போடு எங்க நீங்க அப்படியே நீங்க உங்க பக்கத்தால போடுறாங்க வாங்க வேண்டியதானே அண்ணா மைப்பாருண்ணா அது மீன் கிடைக்காத மீன் எல்லாம் போறீங்களா நல்ல சங்கராந்தி நிக்க முடியாது பிள்ளைங்க வேற கத்துதுங்க இந்த போட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பரான மீன்லாம் இருந்தது. வஞ்சர மீன், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய நெத்திலி மீன், அதுக்கப்புறம் ஐல மீன், அதுக்கப்புறம் வாழை மீன்லாம் இருந்தது. வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து 200 இந்த போட்டில் வந்து ஒரு மீன் வந்து 200 சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைப்பாறைன்னு ஒன்று இருந்தது, மொசப்பாறை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும் மீன். சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அது வந்து கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி வந்து செம்மஞ்சேரியில் வந்து என்ன மீன் அதிகமாக கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காரப்பொடி மீன் அதிகமாக இருந்ததுங்க. காரப்பொடி மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வஞ்சர மீன் அதிகமாக இருந்தது, குட்டி வஞ்சரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வஞ்சர மீன் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வாழை மீன், சுண்ணாம்பு வாழை, முள் வாழை ரெண்டுமே இருந்தது. நீங்கள் வந்து மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்கும். சனி ஞாயிறு அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் ரேட்லாம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து மீன் இந்த மாதிரி மீன்லாம் வந்து கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஐஸ் போட்ட மீன் தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மீன் வாங்கி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனி தான். அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் வந்து என்ன ரேட் இருந்தாலும் மீன் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வாழை நீங்கள் கையாண்டது பேசுகிறேன் அதான் இதா ரெண்டு பேர் தானே சும்மா தெரியாதப்பா வாங்க ஒரு நிமிஷம் கேட்டா கேரி பேத்துறோம் இல்லை வீட்டுல இருந்தா சொல்லு தண்ணி 900 கொடுத்துருவோம் எல்லாம் காண வச்சாச்சு உலகம் வச்சு ஆமா இந்த 2 போட்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான வஞ்சரம் குட்டிங்க, செம்மையாக இருந்தது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா மற்ற போட்டெலாம் பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. இந்த போட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு வந்து 7லேருந்து 8 மீனே கொடுத்தாங்க 1000 கொஞ்சம் சைஸாகவும் இருந்தது. மாற்றி மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து செம்மஞ்சேரியில் இந்த மீன் தான் வந்தது. நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா என்ன மீன் வருது, மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.